ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். குலசேகரன் மணக்குடி, மலைராஜ் வடக்கலூர், பஞ்சாபி ஓய்வு பெற்றவர். என் முருகேசன் வெள்ளாளவேல், என் முருகேசன் வெள்ளாளவேல், நாகராஜன் கற்பக்குடி, பெரியசாமி கோளாறுபட்டு, பிரபாகரன் நமது அமைச்சர் அவர்கள் கோயில் தமிழகத்தைச் சேர்ந்தவர். ராணுவத்தில் NSG பிராக்கெட்ஸ் சேர்ந்தவர். ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சரவணன் கூடலூர், ஸ்டாலின் கலரியந்தன், ராணுவத்தில் இணை செயலாளர் புதுக்குறிச்சி செந்தில்நாதன் உடல்நிலை சரியாத காரணத்தால் இன்று அவரால் வர இயலவில்லை. அவருக்கும் பொருளாளர் கல்லூர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் கௌரவ ஆலோசகர் கார்த்திகேசாமி அவர்களுக்கும் துணைத் தலைவர் முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சேர்ப்பு உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் போன வருஷம் இந்த சங்கத்தை ஆரம்பித்தோம்.
அது காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஜாதிகளுக்குமே ஒரு சங்கம் இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, நாடாறு, அகம்படியார், நம்ம குளத்துலேயே கல்லரில் ஒரு நாள் வச்சுருந்தாங்க, அப்போ நடத்த முடியல அவங்களால. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நாங்கள்லாம் சர்வீஸில் இருந்துட்டு ரிட்டையர் ஆனோடனே இதில் பார்த்து சரி ஒரு பதில் ஆரம்பிக்கலாம்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து இவங்க தான் இந்த சங்கம் உருவாயிருக்கு. ஆரம்பத்தில் வந்து யார் யார் எங்கே இருக்கேன்னு எங்களுக்கு தெரியல. அதை லொக்கேட் பண்ணுறதுக்கே நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஆளை பிடிச்சி அவரை வச்சு இன்னொரு ஆள், அவரை வச்சு இன்னொரு ஆள், அவரை வச்சு இன்னொரு இப்படி பிடிச்சி ஆளுங்களை சேர்த்து உள்ள விட்டு மாதிரி சேர்த்து ஒரு 250 பேரை சேர்த்தோம். அதில் பாதி பேர் பில்லிங் இல்லாமல் கூட நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இதிலே வந்து இப்போ சொன்ன மாதிரி 300 உறுப்பினர் இருந்தால் 300 பேருமே அதில் வந்து ஆக்டிவாக இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னா சொல்ல முடியாது. நம்ம போனால் ஒரு 150, 100, 120 பேர் தான் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. நம்ம ஏதாவது மெசேஜ் விட்டால் பதில் போடுவாங்க, ஃபோன் அடிச்சா பேசுவாங்க. மற்றவங்களுக்குலாம் யாரோ ஒருத்தர் அவங்க சேர்த்து விட்டதுனால அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த உறுப்பினர் கட்டணம் கூட கட்டாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாமல் உட்காந்துருக்கோம், கை கட்டின மாதிரி. நம்ம அது பொதுவாக நம்ம ஆளுகளை இருக்கிறது, அதை நம்ம புதுசாக வந்து யாரும் நீக்கிட முடியாது, வைக்க முடியாது. அதனால என்ன நம்ம வந்து தொழில்துறையிலும் சரி, வணிகத்திலையும் சரி, ஒரு சிலரை தவிர நம்ம முன்னேறாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரு கட்டுக்கோப்பா எதுலையுமே நம்மளால இயங்க முடியாத ஒரு குணம் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் அது பண்ண முடியல. பட் அதே மீறி நாங்கள் பண்ணி ஓரளவு கொண்டாந்தோம். திருப்பி ஒரு இனாகிரேஷன் எல்லாம் ஒன்று நடத்தணும், அந்த இந்த மண்டபத்தில் நடத்தணும் சார்மா. அதுக்கு பிறகு சில பின்னடைவுலாம் ஏற்பட்டுச்சு சங்கத்தில். சில பிரச்சனைகள், சில பேர் விருப்பத்தகாத விளைவுகள் நடந்து கொஞ்சம் பேரை நாங்கள் அதுலேருந்து விளக்கணும். அவங்க ஒரு தனியார் சங்கம் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அது ஒரு செட்பேக்கு, அது ஒரு பின்னடைவுக்கு பிறகு மறுபடியும் இதை நிலைநிறுத்துறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ் கிடையாது நமக்கு. வேற எந்த ஒரு வாட்ஸ்அப்பில் தான் அந்த சங்கம் இயங்கிட்டு இருந்துச்சு. வாட்ஸ்அப்பில் இப்போ என்னோட வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக இருந்துச்சு. திடீர்னு ஏதாவது ஃபோன் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி வாட்ஸ்அப்பில் எல்லாம் அடைஞ்சிச்சுன்னா சங்கம் முடிஞ்சு அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் போயிடும். அப்புறம் திருப்பி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தது. சரி, இது ஒரு ஷேப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கொஞ்சம் அப்போ அந்த நேரத்தில் அவங்க விலகினதுல வந்து பெரிய நன்மை என்னன்னா, புதுசாக சில தங்கமான நிர்வாகிகள் நம்மகிட்ட வந்து சேர்ந்தாங்க. முதல்ல அந்த அமைப்பே இருந்தாங்கன்னா இவங்களாம் திருப்பி நம்ம கூட சேர்ந்துப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அவர் போனதுனால நம்ம இவர் கார்த்திசாமி வந்து அவங்க இன்ட்ரெஸ்டாக இதாக இருந்தார், சிட்ரஸ் வந்தார், பொருளாளர், இந்த மகாலிங்க எல்லாம் வந்தாங்க. மறுபடியும் நமக்கு ஒரு நியூ லீஸ் ஆஃப் லைஃப், அது புது ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி ஒரு உயிர் கிடைச்சிச்சு. ஏற்கனவே அதுக்கடுத்து ரெஜிஸ்டர் பண்ணோம். ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நம்ம வந்து நம்ம சொல்றது வந்து கவர்மெண்ட்ல எடுக்கணும். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு அமைப்பு மாதிரி, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, ரெகக்னிஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கோ நம்ம போய் போனோம்னு வச்சுக்கிடுவோம். வரவு சங்கம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் கேட்பாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு இப்போ வந்து அடுத்த அதை பண்ணி முடிச்சிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் சங்கம். நாளைக்கு என்ன பிரச்சனை தான் நமக்கு கூப்பிட்டு ஒரு மீட்டிங், ஒரு கிரீவன்ஸ் மீட்டிங் நடக்குது, ஒரு தேவ ஜெயந்தி மீட்டிங் நடக்குது, வேற ஏதாவது நம்ம இனம் சம்பந்தமான ஏதாவது இருந்தாலும் நம்ம கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு இந்த ரெஜிஸ்டர் பண்ணதால நம்ம வளர்ந்துருக்கோம். இது ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் தான். குறுகிய காலத்தில் இது பண்ணிருக்கிறோம். அடுத்து ஆஃபீஸ் பிடிச்சிருக்கோம். ஆஃபீஸ் வாடகை கட்டத்தில் பிடிச்சாலுமே நம்ம ஆஃபீஸ் தான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, ஏதாவது பேசணும்னா செயலாளர் சொல்லி பஸ்ஸுக்கு போயிருக்க நிற்க சொல்லி நானும் போயிட்டு ரோட்ல இருந்து தான் பேசிட்டு வருவோம். அதுக்கு சரியா இல்லாமல் இப்போ ஒரு ஆஃபீஸ் பிடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடிட்டு இருக்கோம். முன்னாடி இப்போ அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கால் நடிக்கிறதே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய தொகை செலவாச்சு. இப்போ முதல்ல நம்ம இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா பண்ணிக்க முடியாது. இப்போ சேஃப்டி உறுப்பினர் எல்லாம் கான்ட்ரிபியூஷன் போட்டு அதெல்லாம் நாங்கள் செலவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பண்ணி கேலண்டர் வச்சுருச்சோம். இதுக்கு பிறகுதான் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் அந்த சேஃப்டி உறுப்பினர்கள் மட்டும் செலவழிக்கிறது அப்படின்ற ஒரு நிலைமையை தாண்டி நம்ம இதில் உள்ள நம்ம உறுப்பினர்கள் கொடுக்க தகுதிப்படுத்தினையும் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து இப்போ இந்த இது நடத்துறதுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்தது. நம்ம கன்னட சரவண ஒருத்தர், செந்தில்குமார், தேவட்ட செந்தில்குமார் இருக்கிறாரு. இன்னொரு ஒரு ஜெர்மனியில் ஒரு பையன், இந்த மாதிரி இவங்களாம் சேர்ந்து ஒரு பெரிய பேர் உதவியாக இருக்காங்க. அவங்க கொடுத்த ஒரு படம் அன்பு. அந்த அன்பு தான் வந்து எங்களை வந்து அந்த அளவுக்கு படமாகவே நான் பார்க்கவே இல்லை. அது வந்து படமாகவே பார்க்கல. அது வந்து அவங்களுடைய உற்சாகம் அன்பு வந்து எங்களை மேலே தூண்டுது. அதனால அந்த மெசேஜ் வந்துட்டோம். எப்படி கொஞ்சம் நல்லா அடுத்த படிக்கிறதுக்கு நம்ம போகிறோம். அந்த நேரத்தில்
உங்களுக்கு சரி இந்த மாதிரி ஒரு விழா நடத்துவோம். ஏன்னா படை வீரர்கள் நீங்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்போ சவுத்துல டவுன் சவுத்துல பாத்தீங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, ராமநாடு இந்த மாவட்டங்களே பாத்தீங்கன்னா ஆர்மி போர்சஸ்ல நம்மளால நிறைய இருக்காங்க. பொறுத்தவரையிலுமே மரவதான் நிறைய இருக்காங்க. பொதுவாக முக்கியத்துவம் சொல்லுவாங்க. ஆனா போலீஸ்ல அது மாதிரி தான் முக்கியத்துவம் மரம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சவுத்துல வந்து நம்ம அதிகமா இருக்கோம். அந்த காலத்துல அவர் நேதாஜி அந்த ஐஎன்ஏ ஆரம்பிக்கும் போது ஐஎன்ஏ போர்ஸ்ல உள்ளவங்க ஃபுல்லா பாதி பேருக்கு மேல நம்ம மரவஸ் தான். இப்ப ஐஎன்ஏ பென்ஷன் வாங்குறவங்களுமே மரவஸ் தான் நிறைய இருக்கிறாங்க. அதனால அந்த போட்டு நம்ம எல்லாருமே அது இருக்கு, இயற்கையாவே அந்த இது இருக்கு. சரி நம்ம ஒரு உற்சாகப்படுத்துவோம். ஏன்னா படைவீரர்கள் இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட்லயும் சரி கோயம்புத்தூர்ல அந்த டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்மளால பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இருந்ததுனால இதை பண்ணியிருக்கோம். அடுத்த வருஷம் நல்ல கொஞ்சம் பெருசா பண்ணணும் இருக்கோம். அதுக்காக அந்த உதாரணத்தில் நம்ம ஒரு பெருசா வந்திருக்கோம். அதுக்கு எல்லாரும் நான் நன்றி சொல்லுவேன். நான் வர முடியாத சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா இவங்க பல பேர் ஒர்க் பண்றவங்க, அவங்க வர முடியாது. அவங்க ஃபேமிலியில் வர சொன்னோம், அவங்க கஷ்டம் தான். அதனால அவங்க பண்ணியிருக்கிறோம். எனவே இந்த மாதிரி மேலும் மேலும் நாங்கள் இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஊக்கம் அளிக்குமாறு உங்க எல்லாரும் கேட்டுக்கிறேன். நம்ம ஊக்கம்னா என்ன கலந்துக்கிறீங்க யாரையும் பணம் கொடுக்குறது அதுதான் நான் சொல்லல. தயவுசெய்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நாங்கள் வேலை ஒரு ஆக்டிவிட்டினா அதில் உற்சாகமாக கலந்துக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்களும் ஆக்கி இன்வால்வ்மெண்ட்டோட இருங்க. அது ஒன்றுதான் எங்களுக்கு மெசேஜ். எல்லாரும் நீங்கள் உங்கள் ஆக்டிவாக இருங்க. மெசேஜ் அனுப்பா பாருங்க, என்ன ஏன்னு சொல்லுங்க. நீங்களும் கலந்துக்கிறீங்கன்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த நன்றி சொல்லி வந்திருக்க அனைவருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைதியாக இருந்தீங்க, நீங்க கொஞ்சம் ஆக்டிவா நல்லா இருங்க. அதுக்கு வந்து அச்சாரமா இருக்க தோக்கமா இருக்கட்டும். ஓகே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காரைக்குடி மரவர் நலச்சங்கத்தில் பயணிக்கும் அனைத்து நல்ல உறவுகளுக்கும் இந்த விழாவில் ஏற்பாடு செய்து காரைக்குடியை பொறுத்தவரையில் மிக நம்ம எல்லாரும் இடம்பெயர்ந்து வந்தவங்க தான். இடம்பெயர்ந்து நம்ம காரைக்குடிக்கு வந்து பல வருடங்கள் ஆகியிருந்தாலும் நமக்குன்னு ஒரு நிலையான ஒரு அமைப்பை ஒரு கணக்குனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணி நடத்திட்டு இருக்க பொருளாளர் எனக்கு எனது அன்பு வைத்தான் பக்கத்தூர். இப்போ இருக்கிற எல்லாருமே உறவினராக இருந்தீங்க. ஆனால் ஒரு சில பேரை நம்ம புதுமுகமாக பார்க்கலாம். அப்போ நானும் வந்து இராணுவத்தில் ஒரு 17 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, இராணுவத்துக்கு போனான். ஆனால் போய் ஒரு 3 வருஷம் அந்த பேசிக் ட்ரைனிங்கிறது ஒரு 6 மாதம் எல்லோரும் அமரன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து காமிச்சது வந்து அது 3 மணி நேரத்தில் எல்லாத்தையும் அவங்க காட்ட முடியாது. ஒரு சில நிமிஷ மட்டும் அவங்க வந்து அதில் எடுத்து இது பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவங்கள்லாம் உண்மையாகவே இப்போ இங்கே இருக்கிற முன்னாள் அந்த படை வீரர்கள் இப்போ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதாவது இப்போ நம்ம உயிரை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் அதில் தெரிஞ்சிருந்துமே கையெழுத்து போட்டு போகிறது இந்த இராணுவம் ஒன்று தான். வந்து ரெண்டாவதாக வந்து நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு பணபலத்தோடு இருக்கோம், நல்லா இருக்கோம். ஆனால் அதிலிருந்து மீண்டு உழைச்சி நம்ம வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏற்பாடு செய்திருக்கேன். பொருளாளர் செயலாளர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க இந்த மதுரை எடுத்த முடிவு ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. எப்படி எடுத்திருக்காங்கன்னா இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு நம்ம இனம்னா மரவரம், குறிப்பா மரவரி இனம் கலந்துக்கிட்டு இருக்காங்க.
அதை வந்து நம்ம பெருமையாக நினைக்க வேண்டியது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணமே அவர் ஐஆர்எஸ் இருக்கிறது, நல்ல தலைவர் நமக்கு ஐஆர்எஸ் இருக்கிறது. ஐஆர்எஸ் அதிகாரி வந்து இங்க இருக்கிற அதிகாரிகள் வந்து அதிகாரியா இருந்துட்டு நம்ம சங்கத்தை செயல்படுத்தணும், நம்ம சும்மா வீட்டுல இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லாம இப்ப நான் என்னாலையும் இதை முடியும். ஏன்னா நான் ஏன் இந்த விஷயத்த சொல்லிட்டேன், நான் காரைக்குடிக்கு வந்து 35 வருடங்கள் ஆயிடுச்சு. நம்ம அப்பவே நம்ம மரவர்கள் இருக்கதையும் சொன்னாங்க, மரவர்கள் இருந்தாங்க, நமக்கு ஒரு அறிமுகம் இல்லாம இருந்துச்சு. இப்ப இருக்கிற பார்த்தா இப்ப இருக்கிற ஆளுகளே எனக்கு வந்து பாதி பேர் 3/4 பேர் தெரியவே. இப்ப இந்த இதெல்லாம் ஒரு மரவரா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில பேர் லேப்ல வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்க சொல்லும் போதே தெரியுமே தவிர இங்க இருந்தவங்க வந்து நிறைய பேர் என்னுடைய லேபுக்கு வந்திருந்தாலுமே நம்ம உறவுக்காரங்கிறதே தெரியாது. நம்ம உறவுக்காரங்க சொல்லும் போது நம்மளுடைய தொழில நாம தொழில் பண்றேன், கார்த்திகை சாமி அவங்க அண்ணன் தொழில் பண்றாங்க, நம்ம சமுதாயத்துல அவங்க தொழிலுக்கு அவங்களுக்கு என்ன உதவி, மருத்துவத்துல சம்பந்தமான உதவிகள் ஏதாவது இருந்தாலும் சரி நம்ம போய் பார்க்கிறோம். போலீஸ் அதிகாரிகளை பார்க்கும்போது இப்ப ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கிறீங்களேன், சாதாரண மனிதனா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போக முடியாது. இப்ப வந்திருக்கிற ஒரு 10 பேர் ராணுவத்துல ஒர்க் பண்ணவர் வந்து ஸ்டேஷன்ல இருந்தாவே அந்த காரியத்தை ஈஸியா முடிச்சிடும். அதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அது வாய்ப்புகள் வந்து வேற கம்பெனிக்கு வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. எந்த கம்பெனின்னு சொல்ல விரும்பல. நம்மளோட நம்ம தான் இந்த நாட்டுக்கு முக்கியமான ஆளு. நம்ம வந்து நம்ம உறவுகள் வந்து மரபணுல வந்து சொல்றாங்க, மெடிக்கல் ரீதியா சொல்றாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்ஏ உருவானது, நம்ம மரவர் கம்யூனிட்டி உருவானது எங்க அப்படின்னா உசிலம்பட்டியில உருவானதா சொல்றாங்க. நீங்க நிறைய மீடியால பார்த்திருக்கோம்.